வெல்கம் டு அண்ணம் சமையலறை. இப்போ ஆடிப்பூரம் வர்றதுனால அம்மனுக்கு நம்ம இந்த வளையல் மாலைகளை கட்டி போடுவோம். ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, அதில் ஊசி கோர்த்துக்கோங்க, ரெண்டு ரெட்டைப்படியாக போட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் தடைய விட்டுடுங்க. எப்போவுமே மஞ்சள் குங்குமம் தடவிட்டு தான் அம்பாளுக்கு நம்ம செய்யணும். நான் முதல்ல ஒரு பீட்ஸ் கோர்த்துருக்கேன், அதுக்கு முன்னால் பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு 3 பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டு அந்த மாதிரி போட்டு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி மேலே ஒரு முடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ், பெரிய குண்டு மணிகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி இல்லை மீன் மாதிரி, அது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 7-8 பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் கலரில் அந்த ஜிகினா மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நான் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் அந்த மாதிரி கேட்டு வாங்கி நான் ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் குந்தன் இது வாங்கி ஸ்டார் மாதிரி வாங்கி, அந்த நிறைய விற்கிது, ஸ்டார் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்குது, ரவுண்ட் மாதிரியெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி வாங்கி நம்ம அதில் ஃபெவிகால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வலையில் நம்ம கட்ட போகிறோம். அதனால் சின்னதாக நான் கயிறை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நான் மஞ்சள் குங்குமம் தடவி தான் கட்டிகிட்டு இருக்கேன். நார்மலாக முடி போடுற மாதிரி தான் முடி போடணும். 2 வலையில் சேர்த்து வச்சுட்டு நார்மலாக முடி போடுங்க. அடுத்தடுத்து வர வலையெல்லாம் இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்றா பக்கத்தில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி அப்படியே கட்டிக்கோங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க எப்படி செய்யலான்றத. இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 நான் பாருங்கள் வலையில் அந்த நூலாலேயே கட்டிட்டேன். இப்போ நடுவில் ஒரு வேறு கலர் வச்சுருக்கேன். 2 பக்கமும் கரெக்டாக நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வலையில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு வலையில் வச்சுருக்கேன், அதுக்கு நடுவில் அது நான் டைட்டாக இருக்கிறதுக்காக கட்டி வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அந்த ஜாயிண்ட்டில் நம்ம கரெக்டாக வச்சு கட்டிக்கணும். இந்த வீடியோவில் நான் எப்படி கட்டியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் கட்டிக்கிறதுனால நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் டிசைன் பண்ணி கட்டிக்கலாம். எதுக்காக நம்ம அம்மனுக்கு வளையல் மாலை போடுறோன்னா, இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னா, அம்மன் ருது ஆன தினம் அன்னைக்கு நம்ம என்ன வேண்டி அம்மன்கிட்ட போனாலும் அம்மன் நம்மளுக்கு நல்ல அருள் புரிவாங்க. நம்ம பக்தியோடு மனதார அன்போடு பாசத்தோடு மன உருகி கண்ணீர் பெருகி நம்ம அந்த அம்மன்கிட்ட எனக்கு என் பொண்ணுக்கு குழந்தை பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி அம்மன்கிட்ட இருந்து அந்த வலையில் வாங்கி நம்ம போட்டுக்கினாமே அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை பொறுக்கும். அதே மாதிரி கணவன் ஒரு நல்ல கணவனாக என் பொண்ணுக்கு கொடுமான்னு சொல்லி கேட்டு வணங்கலாம். இப்போ பட்டர்ஃப்ளை பீட்ஸ் வச்சு கட்டியிருக்கேன் இல்லையா, அதை இந்த வளையலுக்குள்ளே அதுக்குள்ளே விட்டு நம்ம கட்டி வச்சிடணும். ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்கும்போது கட்டி முடித்து எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளையெல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டியாச்சு. மேலேயும் நான் ஒரு கோல்டன் ரிப்பன் எடுத்து இது ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். நான் கட்டலை, ஸ்டாப்லர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த எல்லோ கலர் ஜிகினா இருக்கு இல்லையா, அது பேர் ஃபார்ம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் அந்த மாதிரி கேட்டாலும் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபெவிகால் தடவி ஒன்று அது மேலே அந்த பட்டர்ஃப்ளை கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 2 வளையல் ஜாயிண்ட்டு நடுவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா காத்தார ஆற வச்சுடுங்கன்னா, நல்லா ஆறிட்டுனா நல்லா பிடிச்சிக்கும். வளையல் மாலை ரெடி ஆகிடுச்சு. அம்மனோட இனிமையான பாடல்கள்லாம் பாடி மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாருக்கு பிறந்த நாள், அதே மாதிரி திருப்பாவையும் சொல்லி பாராயணம் பண்ணி எல்லோரும் மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு கொண்டாடுங்க இந்த ஆடிப்பூரத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.